கிறிஸ்துக்களமான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு காரியத்தை மாத்திரம் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. என்னது? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை குறைவில்லாமல் பாதுகாத்துக்குவார். தேடுறது ரொம்ப ஈஸியான வேலை தானே. எதையும் சுமந்து கொண்டோ அல்லது ரொம்ப தூரம் நடக்கணும் அல்லது ஒரு கையை ஊனிட்டு நடக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேடுங்க. தேடும் போதே உங்களுக்கு எல்லா நன்மையும் வரும். இப்படிதான் 2 தெய்வ பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படியே உட்காந்து பேசி கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, ஆண்டவர் நம்ம எப்படிலாம் வழி நடத்துறாருல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வயதான காலத்தில் உட்காந்து பேசி கொண்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஆமாம், நான் கைட்டு செய்த எல்லா காரியத்துலேயும் அவ்வளவு ஆசீர்வாதம், நான் இவ்வளோதான் கிடைக்கும் லாபம் நினைப்பேன், ஆனால் டபுளாக கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட நான் எப்பெல்லாம் என்னெல்லாம் கேட்குறேனோ உடனே எனக்கு அவர் செஞ்சிருவார். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. பிள்ளைகள் இருக்குது, ஆஸ்திகள் இருக்குது, பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை தருது. சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்குது. எனக்கு மனசில் என்ன இல்லை, நிம்மதியான ஒரு காரியம் இல்லை. ஆனால் நான் எது கேட்டாலும் ஆண்டவர் உடனே எனக்கு செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அதை கேட்டு இருந்த இன்னொரு தேவ மனுஷன் என்ன சொன்னாருச்சுன்னா, அப்படியா, ஆண்டவர் விட்ட டெய்லி பேசுறாரா, நீ கேட்கும் போது எல்லாத்தையும் தந்துடுறாரா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஒரே ஒரு தடவை தான் என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்போ என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்னத்துக்கு கேட்டேன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒன்னே ஒண்ணுதான் தேவை, உங்களுடைய பிரசன்னம் எப்போதும் என் கூட இருக்கணும், நான் உங்களோடு கூட எப்பவும் ஐக்கியமான உறவை வச்சுக்கணும், இது மாத்திரம் எனக்கு நீங்கள் செய்தா எனக்கு தந்தா போதும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சமாதானம், என்னுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கு. அநேக பள்ளங்களை சந்தித்திருக்கிறேன், அநேக மேடுகளை சந்தித்திருக்கேன், அநேக முயற்சிகளை எடுத்து தோற்று போயிருக்கேன், அநேக வெற்றிகளை கண்டிருக்கிறேன். ஆனால் எல்லாத்தின் மத்தியிலும் படுத்து நல்லா உறங்குறதுக்கான கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நல்ல சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னாராம். என்ன ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நான் கேட்டதெல்லாம் கிடைச்சி எனக்கு நிம்மதி, நீங்கள் எப்பவும் ஒரே ஒரு டைம் தான் கேட்டிருக்கீங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன, அப்படி நீங்கள் கேட்ட காரியத்தின் அர்த்தம் எனக்கு சரியாக புரியலையே, சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டோடைய ஐக்கியத்தையும் ஆண்டோடு இருக்கிற நம்ம உறவு அவர் ரொம்ப ஐக்கியமாக இருந்துச்சுன்னா, ஐக்கியம்னா ரொம்ப நெருங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது மாத்திரம் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்துக் கொள்வார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது, ஒரு குறைவும் இருக்காது. பாருங்களேன், தாவீது பக்தன் சொல்ற, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ஏன்னா அவர் ஆசைப்பட்டது என்ன ஒரு காரியம், ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நான் விரும்பினேன், அதை நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன், அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. நீங்களும் நானும் நினைக்கிறோம் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு. ஒருவேளை பணமா இருக்கலாம் அல்லது படிப்பா இருக்கலாம், சரிங்களா. சில வேளை என்ன இருக்கலாம், நம்மளுடைய தொழிலை நம்ம ஆசீர்வாதமா நினைப்போம், அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் அதனால உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கிடைக்கும். எப்போ? கொஞ்ச நாளுக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அதையே நீ என்ன செய்ய முடியாது, நீண்ட நாள் அனுபவிக்க முடியாது. ஆனா ஆண்டோடைய ஐக்கியமும் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமான உறவும் அவருடைய பிரசன்னமும் நம் மத்தியில் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் தாங்கிக் கொள்வதற்கான பலன் கிடைக்கும். எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருப்பதற்கான அளவுகள் நமக்கு தெரியும். எது எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் ஞானத்தை கொடுப்பாங்க. பைபிள் இருக்குல்ல, சாலமோன் ராஜா கேட்டு பெற்றுக்கொள்வாங்கல்ல, இந்த ஜனங்களை ஆட்சி செய்வதற்கான எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்தை எவ்வளவு கேட்டிருக்கலாம், ஆனா நீ ஞானத்தை கேட்டனா உனக்கு எல்லாமே கூட தரேன் சொல்லுவாங்கல்ல. வசனம் இருக்குல்ல, நாங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி தரும்போது சொல்றது ஒரு வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம்,
நீங்கள் முதலாவது தேவனை தேடிட்டு அதுக்கப்புறம் படிங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், மெமரியில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. இதில் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை தேடுவர்களுக்கு என்ன இருக்காது, ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் தேடுகும் பொழுது, ஆண்டோரை கேட்கும் பொழுது எல்லா காரியங்களும் அவர் எங்களுக்கு செய்து தருகிறார். ஏன்னு சொன்னால், அவரை தேடுகிற அவர் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை. ஒரு நாள் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீ ரொம்ப பாவியா இருக்கிற அப்படின்னு சொல்லி தள்ளி விட போவதில்லை. அவனுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு என்ன செய்யறாரு, தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் பக்தன் ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியமான உறவு, ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சொன்ன காரியங்களை நம்ம செய்வதற்கு என்ன செய்வோம், ரொம்ப பிரயாசப்பட்டு காரியங்களை செய்வோம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தேவையை எல்லாம் என்ன செய்வார், அவர் பொறுப்பேற்று நடத்தி கொள்வார். ஒருவேளை இந்த காரியம் நடக்கவே நடக்காத நினைச்சிருப்போம், அது நமக்கு நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும் நினைச்சிருப்போம், அதை ஆண்டவர் நீங்க நினைச்சாவே போதும், அவர் என்ன செய்வார், செய்து கொடுப்பார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்க. நம்ம தொடர்ந்து அவர் என்ன செய்வோமா, நம்முடைய விண்ணப்பத்தினால அநேக முறை நம்ம உலக பிரமாண காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதை காட்டிலும் பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கு அவரோடு கூட நித்தியமாக வாழ்வதற்கு, ஆண்டவரோடு கூட இருக்க அந்த உறவுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு அதெல்லாம் நீக்கி போட்டு நம்ம வாழ்வதற்கு தேவனுக்கு என்ன செய்யணுமா, அவனுடைய பிரசனத்தை ஒத்தாசையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றதுன்னா, உலகம் முழுவதும் நீ பெற்றாலும் தேவனுடைய ஐக்கியம் இல்லாதவரை உன் இருதயம் நிரம்பாது. என்னதான் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த சமாதானம்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே கிடைக்காது. சொன்ன மாதிரி நிறைய பெரிய செல்வந்தர்கள் நிறைய அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவங்களுடைய செல்வங்கள் இந்த பேங்க்ல இருக்கிற டெபாசிட்ல இருந்து பிக்சட் டெபாசிட்டுக்கு டேட் எப்போ வருது, யோசனைகள் தான் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்க பாட்டு ஆமா நம்மகிட்ட என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டு கிடைச்சது சாப்பிட்டுட்டு அவங்க என்ன நிம்மதியா வருவாங்க. ஆண்டவரை நோக்கி கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் என்ன சொல்றது, நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கார். நம்ம செய்ய வேண்டிய அவரை தேடுங்க, அதிகாலையில் அவரை தேடுங்க, அந்தி சந்தி மத்தியான வேலைகள் அவரை தேடுங்க. அப்படிதான் தாவீது பக்தன் தேடினாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தானியேல் தேடினாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சாட்சிகள்லாம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாமும் அதை நம்ம பின்பற்றோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுவோம்னு சொன்னா, ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு அவர் நம்மை காக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லிங்களே சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை அநேக நன்மைகளை பெற முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான செய்தியாக இருக்கிற கர்த்தாவே, அவர்கள் உண்மை தேடவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் சுகித்து ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அண்டி ஜீவிக்க அவர்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் இவ்வளவு நாட்கள் மெத்தேடாதபடிக்கு இருந்திருப்போம் சொன்ன தயவு எங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.